One Indian citizen anywhere in the world, Modi will come for you. டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போய் கஸ்டமர்ஸ் பிடிக்கணும், கஸ்டமர்ஸை வந்து ட்ரேட் பண்ண வைக்கணும். நீ ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உனக்கு சேல்ரி, அப்படி இல்லைன்னா உனக்கு சேல்ரி கிடையாது, கரெக்டான டைமிங்க்கு ஃபுட்டு கிடையாது. நான் ஒர்க் பண்ண மாட்டேன், என்னால் முடியல அப்படின்னு சொன்னோன்னா நம்மளை வந்து ஷாக் பண்ணுறது, எலக்ட்ரிக் ஷாக் பண்ணுறது. எலக்ட்ரிக் ஷாக், எஸ், எலக்ட்ரிக் ஷாக் இதெல்லாம் நடக்குதா என்ன? எஸ், என்னோட ஒரு 1500 பீப்புள்ஸ் வந்து நாங்கள் அவுட் ஆகி வந்தோம் அங்கேருந்து. எனக்கு என்ன இதெல்லாம் பெருசா மீடியாலே வந்த மாதிரியே தெரியல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு பெரிய விஷயம் தப்பிச்சு வந்தது மிகப்பெரிய விஷயம் சார். காரணம் என்னன்னா, இது போன்ற சைபர் அடிமைகள் இருந்தா கூட அதை வந்து போட்டோ எடுத்து அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சு கடைசியா பணம் வாங்குவாங்க. இவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காரு. அந்த கான்ட்ராக்ட்ல அவங்க உள்ள போகும்பொழுது ஒரு சைன் பண்ணிருப்பாங்க சார். பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க சார். வாங்கி வச்சுட்டு ஒரு வருஷம் தான் போட்டிருக்கோம். ஆனால் அது பக்கத்துல ஒரு டெனன்ட் போட்டு இவங்க இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. இவர் ஆக்ஷன் விடுவாங்க சார். இந்த சைபர் ஸ்லைவ்ஸ் உள்ள போன உடனே ஹியூமன் ஆக்ஷன் நடக்கும் சார். ஒவ்வொரு ஃப்ளோர்ல 10 கம்பெனிஸ் கூட இருக்கலாம். அவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி ஆக்ஷன் எடுத்துக்குவாங்க. இதுக்கு இந்திய அரசாங்கம் தான் சார் மிகப்பெரிய ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கு. டூரிஸ்ட் விசால போய் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்குள்ள போய் திரும்பி வராம இருக்கக்கூடிய ஆட்களுடைய லிஸ்ட்டை எடுத்து, ஏன்னா இவங்க கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வர்றதில்ல சார். இவங்க கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வரதில்ல. அவங்க ஜாமர் யூஸ் பண்ணுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. இவங்க எங்கெங்கெல்லாம் டிரான்சாக்ட் பண்றாங்கன்னு எல்லாமே பார்ப்பாங்க. ஒரு மெசேஜ் இவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சதோ இல்லை எதுக்கு அனுப்பிச்சதோ தெரிஞ்சாலும் எலக்ட்ரிக் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய நேரத்தை போயிடுவாங்க. அதனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, டூரிஸ்ட் விசால போய் யார் யாரெல்லாம் திரும்பி வரலாங்கிற லிஸ்ட்டை எடுத்து அங்க கவர்மெண்ட் ஒரு பிரஷர் கொடுத்து தான் உள்ள இறங்கி இந்த சைபர் காம்பவுண்ட் வந்து கிளியர் பண்ணி கவர்மெண்ட் இறங்கி தான் வேலை பார்த்தா கவர்மெண்ட். ஆமா, இந்தியன் கவர்மெண்ட் மட்டும்தான். மிச்சம் இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் மட்டும்தான் இதை எடுத்து வந்திருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் 5000 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் 500 பேர் 1000 பேர் வந்துட்டு தான் சார் இருக்காங்க.